முத்துக்குமரன் சார் வந்து முத்தரஞ்சு அவர் இருக்கும்போது கத்தியின்றி ரத்தமின்றி நல்ல படம் எடுத்து வரும்போது எனக்கு உறுத்தம் இருந்துச்சு. நம்ம எடுத்த படம்லாம் சரியில்லாத படமோ, அவர் எடுத்து நல்ல படமோ அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணுறேன் சார். கத்தி இல்லாமல் ஒரு படம் எடுப்போம். நெல்லி சார் ட்ரை பண்ணுவாங்க. ரெட் லேபிள் தயாரிப்பாளர் லெனின். இப்போ லெனின் ரெட்டு ஓகே, லெனினுக்கும் ரெட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது, லெனினுக்கும் ரெட் லேபிளுக்கும் சம்மந்தம் இருக்குது. நான் என்னடா ஓகே, சிவப்புக்கு ஓகே, லெனின் ஓகே. அப்புறம் அவங்களே ஒரு முத்திரை குத்திட்டாங்க, எனக்கும் ரெட் லேப்புக்கும் சம்மந்தம் இல்லை, ரெட் லேப்புக்கும் எலெக்ஷன் சம்மந்தம் இருக்குது. அந்த எலெக்ஷன் முத்திரையை குத்திட்டாரு. அதுவும் ஒத்துக்க வேண்டியதான். எப்படி லெனினுக்கும் ரெட்டுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்கோ, நம்ம ரெட் லேபிளுக்கும் எலெக்ஷனுக்கும் இப்போலாம் சம்மந்தம் ஆகிப்போச்சு. அது இல்லாமல் எலெக்ஷன் நடக்காது இப்போது. ஆனால் ரொம்ப யோசிச்சு தான் டேட்லாம் வச்சுருக்காங்க. இயக்குனர் வினோத் சார், வாழ்த்துக்கள் சார். ஆமாம், ட்ரெயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோ புதுசு மாதிரி இது ஒரு ஃபிலிம்னு தெரில. ஆமாம், கேஷுவலாக அடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஒரு அழகான கதாநாயகி அஸ்வின், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஜோடி பத்து நல்லா இருக்குது, அது ரொம்ப முக்கியம் இல்லை. அவங்க ஹீரோக்குங்க, நீங்கள் என்ன நம்மளும் அம்புள்ள வாட்டி இருக்குன்னே ஆள் வருவாங்க. அப்படி லெனினுக்கும் அஸ்வினுக்கும் ஜோடி பொறுத்த படத்தில் நல்லா இருக்குது. ஆமாம், எப்படி கமல் ஸ்ரீதேவி ரஜினி ஸ்ரீபிரியா மாதிரி லெனின் அஸ்வின் ஜோடி பொறுத்த நல்லா இருக்குது. தொடரட்டும், ஜோடியும் தொடரட்டும், படங்களும் தொடர்ந்து எடுங்க. ரெட் லேபிள் தயாரிப்பட்ட கேட்டேன், என்னதான் படம்ட்டு. கதையை சொல்லவே மாட்டேங்கிறாரு, மழுப்புறாரு அப்படியே. ஆமாம், இல்லை சார் ஒரு கல்லூரி ஸ்டோரி அப்படின்னாரு. காதல் கதையா அப்படின்னேன். இல்லை சார் அதில் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு அரசியல் கதையா? அதுவும் இல்லை சார், அது ஒரு த்ரில்லர். என்னதான் கதை? எலெக்ஷன் கதையும் இல்லை, கல்லூரி கதையும் இல்லை, காதல் கதையும் இல்லை. அப்படியே ஓட்டு சஸ்பென்ஸை ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாரு. என்ன டைம் சரியாயிடுச்சாப்போ? ராகுகாலம் மாதிரி வெளியே போயிட்டு இருந்தீங்க. ஒரு இடையில 20 நிமிஷம் ஏதோ ஓர சரியில்லை போல இருக்கு. அந்த ஓரையில் மேடையில் இருக்கக்கூடாது போல இருக்கு. வெளியே போய் டைம் பார்த்தாரு. ஓகே, இப்போ குருவரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு திருப்பி உட்காந்துட்டாரு. இதுக்குமா டைம் பார்ப்பாங்க மேடையில் இருக்கிறதுக்கெலாம்? இப்போ வச்சு வச்சு இதுக்கு போகிறதுக்கும் ஓரம் தேவை வேண்டியிருக்கு. நமக்குலாம் பாத்ரூம் தான் வேணும், அவருக்கு ஓரம் பார்த்து போவார். ஓகே, ஓரம் போயிட்டார். ஓகே, இப்போ டைம் நல்லா இருந்துச்சு, நீங்கள் வந்து உட்காந்துட்டே டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு திரும்ப. இந்த பாருங்க, இந்த ஓரையில் பேசுனது மறந்து போச்சு. ஜோடி பொருத்தம்ல இருந்தது. நம்ம ரைட்டர் பார்த்திபன் சார் நல்ல விஷயம் சொன்னார். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது சார், அது இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கு லெனின் சார் மூலியமாக. அப்போ ஏவிஎம், ஜெமினி, தேவர் ஃபிலிம்ஸ், மாடர்ன் தியேட்டர்ஸ், அந்த காலகட்டத்தில் முதல்ல அந்த கம்பெனி கதையை முடிவு பண்ணுவாங்க. கதையை முடிவு பண்ணதுக்கப்புறம்தான் இந்த கதையை யார் இயக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு அடுத்த இயக்குனரை முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கதைக்கு எந்த கதாநாயகன் கரெக்டாக இருப்பார் அப்படி அப்புறம் கதாநாயகன் முடிவு பண்ணுவாங்க. இது ஆரோக்கியமான சினிமா இதான் போய்க்கிருச்சு. ஏன்னா ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம்.
கதை தான் ஹீரோ, கதை தான் கதாநாயகி, கதை தான் இயக்குனர், கதை தான் முக்கியம். சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது, வியாபாரமாகிறது பெரிய விஷயமா இருக்குது. இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி, அந்த வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி, ஆமாம், அது ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க, இந்த சுச்சுவேஷன் பாட மாட்டேன்னா ஓகே, வரிகள் நல்லா இல்லை, வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கும்போது தெரிஞ்சுவோம்ல, அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை தெரியாமல் பாடிட்டேன், பொருள் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர், அவன் தான் முழுமையானவன். படத்தை உருவாக்குறவங்க இயக்குனர் தான். இந்த இயக்குனர்னு தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவமானப்படுத்துகிற மாதிரி, எவ்வளோ மன உளைச்சல் உண்டாயிருக்கும். இந்த இயக்குனர் தெரிஞ்சா பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனரை குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு? இது மோகன்ஜிக்கு மட்டும் இல்லை, தமிழ் திரையில் உள்ள ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவமானம் அது. நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவமானப்படுத்த மாதிரி தான். நீங்கள் அந்த படத்தில் பாடினாக்கா மன்னிப்பு கேட்கக்கூடாது. இந்த இயக்குனர் தெரிஞ்சிருந்தா பாடிக்கணும்னு சொன்னீங்களே, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் ஈஸியெல்லாம் ஒருத்தர் நீ அவமானப்படுத்தி போயிட முடியாது. ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தன் கதையை சொல்லி ஒரு குடிசை பிடிச்சி அதை முடிச்சு உயிர் போகுதுங்க. இங்கே ஒரு இயக்குனருக்கும் ஈஸியாக எப்படி ஒரு இயக்குனர் அவமானப்படுத்துவீங்க? நீங்கள் ஒரு பாட்டு ஜானகி மேடம், சுசிலா மேடத்திற்குலாம் இங்கே யாரும் ஒரு பிரிக்கின் பாடலை உருவாக்க முடியாதுங்க. தமிழ் ஜானகி மேடம் எவ்வளோ ஒரு பாடகி அவங்க. நேற்று ராத்திரி அம்மா பாடினாங்க, அதுக்கு எத்தனை நல்ல அற்புதமாக படம்லாம் பாடியிருக்காங்க. அந்த படம் அவங்க சீப்பாகி விட்டாலும் என்ன? ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளரையோ சொல்லி அவமானப்படுத்துறதுக்கு யாருக்குங்க உரிமை இல்லை.